எங்கள் அண்ணன் செல்வம் டோட்டல் வட சென்னை கையில் தான். எங்கள் அண்ணனுக்கு எல்லாமே இந்த அவுட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்கா எப்போயும் நானே சாங் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டிஆர் பீட் மார்க் தான் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது மேக்ஸிமம் இதில் உங்களோட ஊர் நேமே ஆட் பண்ண பாருங்கள். ஊர் நேம் இல்லை டிஸ்ட்ரிக்ட் நேம் ஏதாவது ஆட் பண்ணிட்டு இதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா ஸோ அந்த இது சம்மந்தமாக இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நீ லாஸ்ட் பூரா அதுக்கடுத்து இந்த 3 பீட் மார்க்கில் நீங்கள் எப்பயும் போல் உங்களோட இமேஜாக அந்த முன்னாடி நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் இமேஜை எந்தளவு கரெக்டாக ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வீடியோட லாஸ்ட் வரை இமேஜ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. இதில் இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 2 லேயர். ஸோ அதில் ஃபஸ்ட் லேயரை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இந்த இமேஜ் கூட எடுத்துகிட்டு இப்போ இந்த மேலே ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் கரெக்டாக அது பாதி சைடு தான் வந்து அரேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க லேயரை டச் பண்ணி அதே மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணி நம்ம முன்னாடி என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட் இருக்க குரூப்பில் வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து மீத இருக்கிறதுலாம் இந்த இமேஜஸ் மட்டும்தான். ஸோ இந்த இமேஜுக்குலாம் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட்லாம் எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ டோட்டலாக பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துனே அந்த 3D மூவிங் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு கீழே ஒரே ஒரு இமேஜ் கொடுத்து அதில் ஒரே ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த இமேஜோட எஃபெக்ட்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட்டை டச் பண்ணி இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டானா வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. ஸ்ட்ரைட்டாக வீடியோட லாஸ்ட் இமேஜ் பதிலாக அதில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த லாஸ்ட் இருக்க இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே இந்த முன்னாடி இருக்க ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்க இமேஜ் ஸோ நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் புரிய வைக்கிறக்காக தான் இந்த மாதிரி டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா இது போக மீத இருக்க எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா வெறும் 2 இமேஜ் தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல இருக்க ஒரு இமேஜ் அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்க ஒரு இமேஜில் மட்டும் தான் நான் டபுள் பீட் மார்க் எதுவுமே வைக்காமல் இருந்திருப்பேன். ஸோ அந்த 2 இமேஜில் மட்டும் இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நமக்கு இந்த மீத இருக்கிறது இந்த டபுள் பீட் மார்க் வச்ச இமேஜஸ் மட்டும்தான். ஸோ இதுக்கெல்லாம் நாம அடுத்தடுத்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அதில் எஃபெக்ட்டை ஒன்றும் ஆட் பண்ண போகிறோம். இதில் புதுசாக ஒரு ட்ரிக்கை ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு ஸோ மறுபடியும் நான் கொடுத்துருக்க அதே சேக் எஃபெக்ட் இருக்குது பதிலாக அதவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் இன்னும் நமக்கு மீத இருக்கிறது என்ன அந்த கீழே இருக்க எஃபெக்ட் போக மேலே இருக்க அந்த 3D லேயர் மட்டும் தான். ஸோ அந்த லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் எங்கெங்கெல்லாம் டபுள் பீட் மார்க் வச்சிருக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு டபுள் பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கணும் அந்த 3.3 செகண்டில். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த 3D மூவிங் லேயரை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து இந்த மாதிரி நமக்கு பேஸ்ட் ஆயிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அடுத்த பீட் மார்க் போயிருங்க. அடுத்த பீட் மார்க் லாஸ்ட்டில் போயிட்டு இப்போ அந்த 3D மூவிங்கை டச் பண்ணி இந்த கீழே இருக்க ஸ்பீடோமீட்டர் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பீட் மார்க் வர இழுத்தக்கப்புறம் இப்போ அடுத்த பீட் மார்க்கும் நமக்கு டபுள் பீட் மார்க் தான். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி நம்ம காப்பி பண்ணதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நான் எங்கே கொடுத்துருக்கேன் ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இந்த 10.21 செகண்ட் அந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு அதே மாதிரி டூப்ளிகேட்டு ஸோ அதே மாதிரி இதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கு உள்ளே கட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு அந்த மூவிங் லேயரை டச் பண்ணி அந்த ஸ்பீடோமீட்டர் டச் பண்ணி இதில் இந்த ரைட் சைடு இருக்குது அதை ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும் ஈஸியாக வந்து நமக்கு அந்த பீட் மார்க் அளவு கட் ஆயிரும். இந்த எஃபெக்ட் எதுக்குண்டா உங்களுக்கு எந்த விதமான எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஃபோட்டோவுக்கு அதுவே ஒரு எஃபெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கும். இப்போ இந்த சைடில் இருக்க அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஸோ இதில் அந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது பதிலாக அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த மூவிங் எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு வேறு லெவலான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.